ஒரு இளைஞர் தினமும் ஒரு பாட்டியிடம் ஆரஞ்சு பழங்களை வாங்குவார். பழங்களை எடை போட்டு பணம் கொடுத்த பிறகு அந்த பழங்களிலிருந்து ஒன்றை எடுத்து பிழிந்து வாயில் போட்டுவிட்டு, இந்த பழம் ரொம்ப புளிப்பா இருக்கு என்று அந்த பாட்டியிடம் கொடுத்து சாப்பிட சொல்லி புகார் செய்வார். உடனே பாட்டி ஒரு சுளையை வாயில் போட்டுவிட்டு, இல்லையேப்பா, நல்லாத்தானே இருக்கு என்பார். உடனே அந்த இளைஞர் எதுவும் பேசாமல் மீதி பழங்களை எடுத்துக்கொண்டு செல்வார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவரது மனைவி அவரிடம், ஏங்க, பழங்கள் நல்லா இனிப்பாத்தானே இருக்கு, ஏன் தினமும் இப்படி நல்லா இல்லைன்னு சொல்லி டிராமா போடுறீங்க? உடனே அந்த இளைஞர் சிரித்து கொண்டு மனைவியிடம், அந்த பாட்டி நல்ல இனிப்பான பழங்களைத்தான் விற்கிறாங்க, ஆனாலும் தனக்கென்று ஒரு பழத்தை கூட சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. நான் இப்படி குறை கூறி கொடுப்பதால் தினமும் அவங்க காசு இழப்பின்றி ஒரு பழத்தை சாப்பிட்றாங்க என்றார். தினமும் நடக்கும் இந்த நாடகத்தை அருகில் இருந்த காய்கறி வியாபாரி கவனித்துவிட்டு அந்த பாட்டியிடம், அந்தாள் தினமும் உன் பழங்களை குறை கூறுகிறான், இருந்தும் நீ ஏன் அவனுக்கு எடை அதிகமாக போட்டு பழங்களை கொடுக்கிறாய்? உடனே அந்த பாட்டி புன்னகைத்துவிட்டு, அவன் என்னை தினமும் ஒரு பழத்தை சாப்பிட வைப்பதற்காகவே இப்படி குறை கூறுவது போல கூறி கொடுத்து சாப்பிட வைக்கிறான். இது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறான். நான் எடை அதிகமாக பழங்களை போடுவதில்லை, மாறாக அவனது அன்பில் எனது தராசு கொஞ்சம் சரிந்து விடுகிறது என்றார் அன்போடு. இப்படிப்பட்ட சின்ன சின்ன அன்பில்தான் வாழ்க்கை இன்னும் இருக்கு.